சனாதன தர்மம் என்பது என்ன? சனாதனம் என்கின்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? முதலும் முடிவும் இல்லாமல் எல்லா காலமும் இருக்கக்கூடிய ஒரு தர்மம் என்பது சனாதன தர்மம். சனாதன தர்மத்தினுடைய அடிப்படை கோட்பாடு நம்முடைய மதத்தில் மட்டும்தான் மனிதனை கடவுள் என்று சொல்லுகின்றோம். சனாதன தர்மத்தில் மட்டும்தான் ஒரு மனிதன் கடவுளாக முடியும் என்று சொல்லுகின்றோம். ஐயா உண்டு ஒரு அருமையான உதாரணம். பிறந்தது மனிதன், ஆனால் கடவுள் அவர். நம்முடைய மதத்தில் மட்டும்தான் அனைவரும் கடவுள் என்று சொல்லுகின்றோம். சனாதன தர்மத்தில் மட்டும்தான் ஒரு மரத்திற்கும் செடிக்கும் பாதிப்பு ஏற்பட்டால் கூட மரத்துக்கும் செடிக்கும் வலிக்குன்னு சொல்றோம். சனாதன தர்மம். விலங்குகளை கூட பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றோம். பசுமாடு. விலங்குகளுக்கும் அறிவு இருக்கிறது, அதற்கும் உணர்வு இருக்கிறது. ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய நாயை கூட குழந்தையாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை சனாதன தர்மம் சொல்லுகிறது. இதுல பாகுபாடு கிடையாதுங்க, ஏற்றத்தாழ்வு இல்லை, அனைவரும் சமம்தான். அதை மனிதர்கள் உருவாக்கினார்கள். சனாதன தர்மத்தில் மேல் ஜாதி கீழ் ஜாதி என்பது சனாதன தர்மம் உருவாக்கவில்லை, மனிதர்கள் உருவாக்கினார்கள். அதை மனிதர்கள் சரி செய்கின்றார். ஒரு சகஜானந்தா சுவாமி வந்து நிக்கிறாரு, அனைத்து மதமும் சமம், அனைத்து ஜாதிகளும் சமம்னு சொல்றார். ராமானுஜர் வந்து சொல்றாரு அனைவரும் சமம். ஆதி சங்கராச்சாரியா வந்து சொல்லுகின்றார்கள் அனைவரும் சமம். சனாதன தர்மத்திலே அப்பப்போது பிரச்சனை வரும் பொழுது அதை சரி செய்யக்கூடிய மகான்களும் சனாதன தர்மத்திலிருந்து வர்றாங்க. சனாதன தர்மத்தை பொறுத்தவரை இது பார்ப்பனியம் கிடையாது, மேல் ஜாதி ஆதிக்கம் கிடையாது. மனிதனை கடவுளாக பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயம் இருக்கிறது, ஒரு மதம் இருக்கிறது என்றால் அது இந்து மதம், சனாதன தர்மம். நமக்கு கிறிஸ்தவர்களும் வேண்டும், இஸ்லாமியர்களும் வேண்டும். சனாதன தர்மத்தில் இந்து மதத்தில் எல்லோரும் நம்முடைய சகோதரர். நாம் யாருக்கும் எதிரி இல்லை, எல்லாம் நம்ம கிட்ட இருக்கணும், எல்லாம் சேர்ந்துதான் பயணம் பண்ணணும். இந்தியா என்பது அனைவரும் இணைந்து இந்த இந்தியாவை கட்டணும். ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டம். அதனால இதை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். சனாதன தர்மம் இது எப்ப பிறந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. 20,000 ஆண்டுகளாக இருக்கிறது, இன்னும் இருக்கும். இன்னும் 1 லட்சம் 2 லட்சம் வருஷம் போயிட்டே இருக்கும். சனாதன தர்மத்தினுடைய உண்மையான அர்த்தம் என்றால் முதலும் முடிவும் இல்லாத ஒரு தர்மம் சனாதன தர்மம்.